எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா கபோர்ட் டோர் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கபோர்ட் டோர் டிசைன் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இன்னர் போர்ஷனில் வந்து மிரர் வரும். அந்த மிரர் வந்து வைக்கிறதுக்கு எப்படி அந்த ரெக்டாங்குலர் ஷேப் கட் பண்ணுறோம் தெரியுமா, ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோட தம்ப்லைன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோட அவுட்புட் காமிக்கிறேன். இதாக பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு, இதாக வந்து கபோர்டுக்கு வர டோரு. ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட் மேலே வந்து மைக்கா ஃபினிஷிங் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் கட்டிங் வருது தெரியுமா, நம்ம எவ்வளோ மிரர் சைஸுமோ அந்த இது மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னர் ரெக்டாங்குலர் வந்து கட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு நாங்கள் பண்ணியிருக்கேன். அதை பற்றின வீடியோ வந்து மேலே லிங்க்கில் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்ப்போம். கபோர்ட் டோரும், பிளைனர் மிஷினு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் மிஷினு, அதுக்கு வந்து சாப்லேட் எதுக்கு யூஸ் பண்ணுறதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளைவுட் பற்றி பார்த்துருவோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ப்ளைவுட் வந்து கிளையண்ட் என்ன பண்ணுற பார்த்திங்கன்னா டிசைன்லாம் மார்க் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன சைஸ் கட்டிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி மைக்கா ஒட்டி எல்லாமே பக்கா ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் ஃபைனலாக என்ன பண்ண போனால் அந்த ஸ்கொயர் கட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த எல்லா கார்னரும் அளவு எவ்வளோன்னு செட் பண்ணோம். அந்த அளவு எவ்வளோன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எடுத்துமா பிளேனர் மிஷின், அதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா பிளேடு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி முடித்தோன்னே என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அளவு எடுத்து தருமா, அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து கேஜை செட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாக கட் பண்ண போதில் ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் தள்ள போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக கட் பண்ண பார்த்தீங்கன்னா பிளேடோட கர்வ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஃபுல் கட் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா கட்டிங் போய்டும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா எல்லாமே என்ன பண்ணோம்னா பாதியாக கட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா இருக்குல்ல ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னர் கட் வந்து கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ண முடியும். இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஜிக்ஸாகில் கட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே லிங்க்லேயே வரேன்னு சொன்னோமா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஜிக்கில் கட் பண்ணிப்போம். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அதாவது பிளேடு இப்போ கட்டிங் ஜிக்ஸாகில் கையில் கட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அந்த இது வந்து தவிர்க்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பிளேடை ஃபிக்ஸ் பண்ணி பிளைனர் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணி இந்தமாரி வந்து கட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து எட்ஜ் கார்னர் கட்டே பண்ணல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜ் கார்னர் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஏன்னா பிளேடு வந்து ஓவல் ஷேப்பில் வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா போயிடும். அதனால் என்ன பண்ணுவேன்னா அந்த எட்ஜஸ் வந்து அப்படியே பெண்டிங்கில் வச்சிட்டோம். இந்த எட்ஜஸ் பெண்டிங்கில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா எதில் கட் பண்ணுவோம்னா ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த எட்ஜஸ்மே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் கட்டிங் வரும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம சாலை வந்து மிஷினில் கரெக்டாக கேஜ் செட் பண்ணால என்ன ஆகிடும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போனால் கரெக்டாக அந்த செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தோம். ஏன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வச்சு கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக ஒரு சமமாக இருக்கணும். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தி பெல்ட் டிசைனும் பார்த்திங்கன்னா நான் இந்த பொசிஷனில் இதான் கட் பண்ணுவேன். ஏன்னா என் சேனலில் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா வேணால் பெல்ட் டிசைன் எல்லாமே இந்த அவுட்டரில் தான் கட் பண்ணுவேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கேமரா அங்கே செட் பண்ணி வச்சுட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது நான் தான் இந்த டிசைன் கட் பண்ணுறேன். என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் அதில் தெரியும். பட் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் வயசாகிடுச்சு, ரொம்ப வயசில் ஆகலை, கொஞ்சம் வயசாகிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரும் பார்த்திங்கன்னா டிசைன் கட் ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா எட்ஜஸ் கார்னர் வந்து கட் பண்ணோம். இதே வந்து பார்த்திங்கன்னா என்னோட பழைய வீடியோ ஒன்று சொன்னேன் தெரியுமா, அந்த பழைய வீடியோ என்ன பண்ண பார்த்திங்கன்னா எவ்ரி கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷினில் ஹோல்ஸ் போட்டு கட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கட்டிங் ஈஸியாக போகும். இதில் வந்து டேரெக்டாக எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஜிக்ஸாக் மிஷின் இருக்கும், ஆல்ரெடி கட் பண்ணியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிராஸ் கட் போட்டனால என்ன ஆகிடும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்துடும். இது வந்து எதுக்கு வரும்னு பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க்குக்கு. ஆக்சுவலாக வந்து நான் சொன்ன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் டோரில் வந்து பார்த்திங்கன்னா பெல் டிசைனோடு வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்னர் கிளாஸ் ஃப்ரேமும் இது பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். இதேமாரி பார்த்திங்கன்னா இல்லை வந்து லென்த் டோர்லேயும் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லென்த் டோரு பூஜை ரூமுக்கு பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் டோரு. ஆக்சுவலாக இதேமாதிரி லென்த் டோரில் பூஜை ரூமுக்கு வர டிசைனும் இந்த ஸ்கொயர் டிசைன் கட் பண்ணியிருக்கேன். அதை பற்றின வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக கட்டிங் வந்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஈஸியாக முடிச்சு, ரொம்ப சிம்பிளான வேலை தான். பட் ஆனால் கட்டிங் சார்ஜஸ் எவ்வளோ பண்ண பார்த்திங்கன்னா ஒரு டோருக்கு வந்து 250 சார்ஜஸ் பண்ணோம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 சைடு கட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதாவது என்ன மெயின் போர்ட் அதை பெரிய மிஷினில் கட் பண்ணாலும் வந்து அதுக்கு கொஞ்சம் சார்ஜஸும், அடுத்தது ஹேண்ட் ஜிக்ஸாவில் கட் பண்ணால் அது கொஞ்சம் சார்ஜஸ். இது நான் வீட்லேயே கட் பண்ணிவிடா ஹேண்ட் ஜிக்ஸாவில் கட் பண்ணுறதா நீங்கள் ஹேண்ட் ஜிக்ஸாவில் கூட கட் பண்ணிடலாம். ஹேண்ட் கட்டிங் மிஷின் தெரியுமா, கட் பண்ணலாம். ஆனால் எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தனியாக வந்து வால் வச்சு கட் பண்ணதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து என்ன பார்த்திங்கன்னா பிசுறு வர சான்சஸ் இருக்குது வால் வச்சு கட் பண்ணால். அதனால தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க இந்தமாரி ஒர்க்குகள்லாம் என்ன பண்ணுவாங்க மிஷினு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்தமாரி எந்த ப்ராப்ளம் வராது. ஆக்சுவலாக இது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமா தான் தெரியும். பட் வந்து 250 ஒரு டோருக்கு வாங்கினோம்.
வாங்கிட்டோம். 2 டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 வாங்கிட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க விலைவாசிக்கு வந்து இந்த மாதிரி ரேட் வச்சா தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். இல்லைனா பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா கரண்ட் பில்லெல்லாம் ஏற்றிட்டான். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய், see you tomorrow.